வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவில் களமிறங்கிய வங்கதேச புலி முதல் பயிற்சி ஆட்டமே 6 விக்கெட்டுகள். பரபரப்பு மேட்ச். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் வருகின்ற 22ஆம் தேதி ஆர்சிபி அணியை எதிர்கொள்கிறது. இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக சென்னையில் முகாமிட்டு உள்ள சிஎஸ்கே வீரர்கள் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் வீரர்களுக்கு தொடர்ந்து காயம் ஏற்பட்டு வருவது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் நியூசிலாந்தை சேர்ந்த கான்வேவுக்கு காயம் ஏற்பட்டு உள்ளது. இந்த சீசனில் 1 மாதம் கான்வே விளையாட மாட்டார் என்ற செய்திகளும் வெளியாகி உள்ளது. இப்படி இருக்க சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பதிரானாவுக்கு காயம் ஏற்பட்டு இருப்பது சிஎஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவுதான். இது போதாது என்று சிஎஸ்கே அணி இடம்பெற்றிருக்கும் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரஹ்மானுக்கு காயம் ஏற்பட்டது. இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் முஸ்தபிர் ரஹ்மான் 9 ஓவர்களை வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி 39 ரன்களை விட்டுக் கொடுத்தார். இந்த நிலையில் தான் காயத்தால் அவர் போட்டியிலிருந்து பாதியில் விலகினார். இதனால் முஸ்தபிர் ரஹ்மான் சிஎஸ்கே அணியில் பங்கேற்பாரா என்ற சந்தேகமும் இருந்தது. சிஎஸ்கேவில் உள்ள 2 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களுமே காயம் ஏற்பட்டதால் சிஎஸ்கே அணி எப்படி கோப்பை வெல்லும் என்ற கவலை ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. இந்த நிலையில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் முஸ்தபிர் ரஹ்மான் தற்போது சென்னை புறப்பட்டு இருக்கிறார். முஸ்தபிர் ரஹ்மானால் நடக்கவே முடியாத நிலையில் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் சென்றார்கள். இதனால் இந்த சீசனில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் முடிவெடுத்த நிலையில் தற்போது அவர்தான் சிஎஸ்கே போட்டியில் பங்கேற்ப இருப்பதாகவும் இதற்காக சென்னை புறப்பட்டு செல்வதாகத்தான் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ரசிகர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம் என்றும் கூறியிருந்தார். இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு செம சர்ப்ரைஸாகவும் அமைந்து உள்ளது. இதனால் முதலில் சிஎஸ்கேவின் பிளேயிங் 11இல் இடம்பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணியின் பயிற்சி போட்டியிலும் கலந்து கொண்டார். அதில் முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் வெறும் 4 ஓவர்கள் வீசி 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இது தற்போது சிஎஸ்கே அணியின் பவுலிங் பலத்தை மிகவும் கூட்டியுள்ளது. பதிரானா இல்லாததற்கு பதிலாக தற்போது முஸ்தபிர் ரஹ்மான் இருப்பதால் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக இந்த முறையும் பிளே ஆஃப் செல்வது உறுதி என்று ரசிகர்கள் மத்தியிலும் கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.